நன்றி செலுத்தி ஆண்டவரை எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? தேவனே செய்த நன்மைகள் அதிசயங்கள் ஆயிரமாக எண்ணி பார்க்க எங்களுக்கு ஆண்டவர் வியப்பை தரும். ஆண்டவரே அவ்வளோ நன்மைகளை நீர் எங்கள் சபைக்கு நீர் செய்திருக்கிறீர், எங்கள் குடும்பங்களுக்கு செய்திருக்கிறீர். அல்லது ஒவ்வொரு நாளும் கத்த நன்மையினாலும் அல்லது சமாதானங்களை முடிசூட்டுகிறது. நல்ல வாயில தந்து கத்தர் சோதரிக்கலாம். 22 வருஷ காலமாக கத்த நம்மை கண்மணி போல நடத்தி வந்தாங்க. தேவனுக்கு எல்லாத்தையும் இவ்வளோ நன்மை நம்ம இவ்வளோ துதிகள் நம்ம கத்தருக்கு செலுத்த வேண்டும். ஆமென். அல்லது உற்சாகமாக விடுதலை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்ததில் ஆண்டவரே மட்டுமா நீர் காத்து வந்தீரே. இப்படி ஆண்டவரை நன்றி சொல்லாமல் நாங்கள் இருக்க முடியும். எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேன். நன்றி கத்தாவே, நன்றி 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 நன்றி. சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி. சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நன்றி 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 என்று சொல்லி
கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். Amen. ஆமென். Today is church 22nd anniversary. நம்முடைய திருச்சபையின் 22வது ஆண்டு விழா. Amen. ஆமென். God is good. கர்த்தர் நல்லவர். Yes, God is so far so good. இதுவரைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். And He will continue to be the same and lead us and guide us and strengthen us. இப்போதும் போல எப்போதும் அவர் நம்மை நடத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை காப்பார். When we look back and see the way the Lord had worked in our lives, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த விதங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது it amazes us. அது எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. Our God is an amazing God. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமான கர்த்தர். And He never let us lack in anything. ஒன்றிலும் குறைபட அவர் விட்டுவிட மாட்டார். We got a few programs also, some activities after the service. ஆராதனை முடிந்த பின்னால், செய்தி முடிந்த பின்னால் சில நிகழ்ச்சிகள் இருக்கிறது. So and today is also Mother's Day. இன்னைக்கு தாய்மார்கள் தினம். Amen. Amen. Happy Mother's Day to all. எல்லோருக்கும் அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So we have several cake cuttings as well. இன்னைக்கு நிறைய கேக் கட்டிங்லாம் இருக்கு. Amen. God is good. Amen. So I'm not going to keep you for too long and then my message. செய்தியில் நான் அதிக நேரம் இன்றைக்கு நான் செலவழிக்க போவதில்லை. I want to give you some inspiration and thoughts. இந்த சில சிந்தனைகளும் சில உற்சாகத்தையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். And look back to see the way how the Lord has brought us. இதுவரைக்கும் கர்த்தர் எவ்வாறு நடத்தி வந்தார் என்பதை நாம் திரும்பி பார்க்கலாம். Amen. Amen. It's so amazing. மிகவும் ஆச்சரியமாக It's இருக்கிறது. always a privilege to serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது எப்போதும் பாக்கியம். How many believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? It's a privilege and it's a blessing to serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது பாக்கியம், ஆசீர்வாதம். If you have your Bibles, please turn to Psalm 133 verse 1. சங்கீதம் 133 அதிகாரம் 1 வசனம். How good and pleasant it is when brothers live together in unity. ஒற்றுமையாக சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருப்பது எத்தனை இன்பமும் ஆச்சரியமாய் இருக்கிறது. Amen. Amen. Our anniversary is not just a mark of time but a testimony to the power of unity. ஆண்டு விழா என்பது எவ்வளவு காலம் கடந்திருப்பது என்பதற்கான ஒரு குறியீடு அல்ல, எவ்வளவு ஒற்றுமையாய் நாம் இருந்திருக்கிறோம் என்பதற்கான குறியீடு. Our church is not run by one man. ஒரு மனிதனால் நம்முடைய திருச்சபை நடத்தப்படவில்லை. We are running together. நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருக்காக ஓடுகிறோம். As we come together in unity, ஒற்றுமையாக நாம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது we can build God's kingdom. தேவ ராஜ்யத்தை நம்மால் கட்ட முடியும். Over the years, we just look back and see the way God has tightly knit all of us together. பல ஆண்டுகளாக கர்த்தர் எவ்வாறு நம்மை ஒன்றாக இணைத்து கட்டி இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். Especially to love the Lord and to love others. ஆண்டவரை நேசிக்கவும் பிறரை நேசிக்கவும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். And to seek to reach our community. நம்முடைய சமுதாயத்தை சென்று சந்திப்பதையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Church was a blessing to the entire community. நம் மொத்த சமுதாயத்திற்கும் நம்முடைய திருச்சபை ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது. We have walked through all the streets. இந்த தெருக்களிலே நாம் நடந்திருக்கிறோம். We have gone into the homes to அவர்கள் share the வீடுகளுக்கு love of சென்றிருக்கிறோம். Christ. ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கிறோம். We have blessed them in many அவர்களை ways. ஆசீர்வதித்தோம். பல விதத்தில் நாம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறோம். Because of the power of unity. ஒற்றுமையினுடைய வல்லமையினால் அப்படியானது. You see, the Church of Jesus Christ is bought by the precious blood of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டது. And we are all joined together by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். And that is the reason we celebrate the unity God has created in our church. ஆகவே தான் நம்முடைய திருச்சபையில் கர்த்தர் உண்டாக்கிய இந்த ஒற்றுமையை நாம் கொண்டாடுகிறோம். Amen. Amen. And this unity comes from the gospel of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் மூலமாக நாம் ஒருமித்து இருக்கிறோம். This unity comes from the word of God. இந்த ஒற்றுமை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதினாலே உண்டாயிற்று. So Bible says where there is unity, எங்கே ஒற்றுமை இருக்கிறது, ஒருமனம் இருக்கிறது, for there the Lord bestows his blessings, even life forevermore. ஜீவனும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பொழிகிறார். Amen. Amen. If you don't see unity in your home, what happens? உங்க வீட்ல ஒற்றுமை இல்லைன்னா என்ன ஆகும்? There's no peace, right? குடும்பத்துல நிம்மதி இருக்காது. When each one is sitting in a home and having cell phone in their hands, ஒவ்வொருத்தரும் வீட்ல ஒரு மூலையில உட்கார்ந்து ஒரு மொபைல் போன் வச்சு நோண்டிட்டு இருந்தா no peace, no joy. வீட்டில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. Unity is very important. ஒற்றுமை மிக மிக முக்கியம். Understanding is very important. புரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். Bible clearly says there the Lord bestows his blessings and life forever. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒற்றுமை இருக்கும் இடத்தில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவர் சமாதானத்தையும் தருகிறார். Thank God, God has given us that power of unity in our church. நம்முடைய திருச்சபையில் அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் அதற்காக நன்றி சொல்லுகிறேன். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Second is Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். We see the light of the world. இந்த உலகத்தினுடைய பொய்யை நாம் பார்க்கிறோம். Light.
of the world. இந்த உலகத்தினுடைய வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். Jesus said, I am the light of the world. இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்தின் வெளிச்சமாய் Matthew இருக்கிறேன். chapter 5 verse 14. மத்தேயு 5:14 He says, you are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். A city on a hill cannot be hidden. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. Our church is a lighthouse in this community. நம்முடைய திருச்சபை இந்த சமுதாயத்தினுடைய கலங்கரை விளக்கமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now when we planted the church in the villages, கிராமப்புறங்களிலே நாம் திருச்சபைகளை நிறுவின பொழுது there were no lights, அங்கே வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. no electricity, no power, அங்க மின்சாரமே இல்ல. நாங்க போன இடத்துல தெருவிளக்குகள் இல்ல, no roads. ரோடு கூட இல்ல. After we planted the church, நாங்க திருச்சபை நிறுவின உடனே our church became the lighthouse to the whole village. அந்த கிராமத்திற்கே நம்முடைய திருச்சபை கலங்கரை விளக்கமாகி விட்டது. Hallelujah. God did miracles after miracles. கர்த்தர் அற்புதங்கள் மேல் அற்புதங்களை கிராமத்துக்கு We செய்தார். just applied for EB. நாங்க ஈபி மின்சாரத்துக்காக அப்ளை பண்ணோம். We never paid any money for those officers. அந்த அதிகாரிகளுக்கு எந்த லஞ்சமும் கொடுக்கவில்லை. Though they asked for bribe, we never did that bribe. தொடர்ந்து அவர்கள் கையூட்டி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், நாங்கள் கொடுக்கவே We இல்லை. just applied and God, miraculously, He supplied the electricity. நாங்கள் விண்ணப்பித்தோம், கர்த்தர் வாய்க்க பண்ணினார். Hallelujah. Hallelujah. Every villages have 3 phases now. ஒவ்வொரு கிராம திருச்சபையிலும் மூன்று ஃபேஸ் மின்சாரம் இருக்கிறது. Our church is a lighthouse in the community. நம்முடைய திருச்சபை அந்தந்த சமுதாயத்திலே கலங்கரை விளக்கமாய் இருக்கிறது. So what is our calling? நம்முடைய அழைப்பு என்ன? Our calling in this world is to be the light of the world. நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. We got to be the burning lamps in this world. இந்த உலகத்திலே நாம் எரிகிற விளக்கமாய் தீபமாய் இருக்க வேண்டும். Our burning lamps should not be put it off. நம்முடைய எரிகிற தீபம் அணைந்து விடக்கூடாது. Shining bright for all to see and winning souls. ஆத்துமாதாயம் செய்வதற்காக நம்முடைய சாட்சி பிரகாசிக்க வேண்டும். Let your light shine, saith the Lord. வேதம் சொல்கிறது, உன் வெளிச்சம் பிரகாசமாய் இருக்க கடவுள். Arise and shine, and the glory of the Lord fall upon you. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, ஆகவே நீ எழும்பி பிரகாசி என்று வேதம் சொல்கிறது. Let our light shine brightly, showing the way to people. மக்களுக்கு வழியை காண்பிக்கும்படி நம்மில் உள்ள வெளிச்சம் மனிதர் முன்பாக பிரகாசிக்க For கடவுள். all those who are lost in this world, இந்த உலகத்திலே தொலைந்து போனவர்கள், are seeking hope and salvation in this world, இந்த உலகத்திலே நம்பிக்கையும் ரட்சிப்பையும் தேடிக் கொண்டிருக்கிறவர்கள், let's keep our calling always before us. நமக்கு முன்பாக நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் எப்பொழுதும் நிறுத்தி வைப்போம். How many know that God is calling for a purpose? ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? Otherwise you wouldn't be sitting in this place for years. கர்த்தர் உங்களை அழைக்காவிட்டால் ஆண்டு கணக்கில் இங்கே வந்து அமர்ந்திருக்க மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. God has given us a calling to everyone. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தமது அழைப்பை கொடுத்திருக்கிறார். Knowing that our light can never be hidden. நம்முடைய வெளிச்சம் அது ஒளித்து வைக்க கூடாது. A light can never be hidden when we are anchored in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கட்டப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய வெளிச்சம் மறைந்திருக்க மாட்டாது. Jesus said, you are the light of the world. இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். A city on a hill cannot be hidden. மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க முடியாது. So let's keep our calling always before us. நம்முடைய அழைப்பை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நாம் ஓடுவோம். So when we say that we are light in this world, இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிற we வேளையில் should not be hidden at all. நாம் ஒளிந்திருக்க கூடாது. Because we are anchored in Christ. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். Thirdly, we see the cornerstone of love. நாம் அன்பின் மூலைக்கல்லை பார்க்கிறோம். Book of John, யோவான் chapter 13, 13ஆம் அதிகாரம் verse 34 and 35. 34 35 வசனங்கள். A new command I give you, ஒரு புதிய கட்டளை உங்களுக்கு நான் தருகிறேன். love one another. ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள். As I have loved you, நான் உங்களை நேசித்தது போல so you must love one another. நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருக்க By this வேண்டும். all men will know that you are my disciples. அப்படி செய்வதின் மூலமாக எல்லா மனுஷரும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். Hallelujah. ஹalleluya. Love is very important. அன்பு மிக மிக முக்கியம். We celebrate the cornerstone of love, faith and service. நாம் அன்பு, விசுவாசம் மற்றும் ஊழியம் அல்லது சேவையை நாம் கொண்டாடுகிறோம். Every member of the church are a critical piece of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு விசுவாசியும் முக்கியமான அங்கத்தினராய் இருக்கிறார்கள். We are all bounded by the love of God. இயேசுவினுடைய அன்பினாலே நாம் அத்தனை பேரும் கட்டப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. We are born in the love of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலே நாம் அத்தனை பேரும் And கட்டப்பட்டிருக்கிறோம். as we continue to love one another, ஒருவரில் ஒருவர் நாம் தொடர்ந்து அன்பாய் இருக்கையில் we are fulfilling the greatest commandment, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய கட்டளையை, முக்கியமான கட்டளையை நிறைவேற்றுவதாக இருப்போம். reflecting the heart of our Savior. நம்முடைய இரட்சகருடைய இதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் We இருப்போம். should have a deep and selfless love.
ஒரு சுயநலமற்ற ஒரு ஆழமான தூய அன்பு நம்மில் இருக்க வேண்டும். Jesus told us to love your neighbors as yourself. உன்னை போல் பிறனை நேசி என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Amen. Amen. We should have clothed with spirit of love. அப்படிப்பட்ட அன்பிலே நாம் அணிந்திருக்க வேண்டும். We have heard many messages about love. அன்பை குறித்து பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். You can be a Christian, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், but if you don't have love, you are not a Christian. அன்பு இல்லாதவர்கள் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. Amen. Amen. We can speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசலாம். We can come to church, clap hands and sing songs. திருச்சபைக்கு வந்து கரங்களை தட்டி பாடல்களை பாடலாம். You can give and sell everything to the poor. ஏழைகளுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கலாம். But if you have no love, அன்பு உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் then you are an empty vessel. நீங்கள் வெறுமையான பாத்திரமாய் That's இருப்பீர்கள். what the Bible says in 1 Corinthians chapter 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. We celebrate the cornerstone of love. மூலைக்கல்லாகிய அன்பை நாம் கொண்டாடுகிறோம். Hallelujah. Hallelujah. Jesus said, a new command I give you. இயேசு சொன்னார், புதிய கட்டளையை உங்களுக்கு தருகிறேன். Love one another. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். How many love our church? நம்முடைய திருச்சபை எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? Indeed. Hallelujah. Hallelujah. Love the Lord with all your heart. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு With all your mind. With all உங்கள் முழு சிந்தையோடு முழு பலத்தோடு 100%. 100%. How much you love your husband, your wife, your உங்கள் children? கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறீர்கள்? 75, 50, 25? Huh? 75, 50. Full. 110, sir. Sudha said 110. Amen. 100%. Amen. So love the Lord with all your heart. உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் That's the அன்பாயிருங்கள். commandment God gives us. அப்படிப்பட்ட கட்டளையை கர்த்தர் நமக்கு தருகிறார். Our church is a cornerstone of love. நம்முடைய திருச்சபை அன்பின் மூலைக்கல்லாய் இருக்க வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Fourthly, we see நான்காவதாக நாம் பார்க்கிறோம் in the book of Isaiah, ஏசாயா புத்தகத்தில் chapter 43, 43ஆம் அதிகாரம் verse 19. 19ஆம் வசனம். It says, see, I am doing a new thing. நான் புதிய காரியத்தை பார்ப்பதும் அதை செய்வதுமாய் இருக்க வேண்டும். Now it springs up. Do you not perceive it? இதை நீங்கள் தொடர்ந்து பிடிக்காதபடி பார்க்கிறீர்கள். I am making a way in the desert and streams in the wasteland. நான் வனாந்திரத்திலே வழியிலும் நான் அவாந்தர வெளியிலே ஆறுகளிலும் உண்டாக்கிறது. Hallelujah. Hallelujah. Wonderful promise God gives us. அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். As we mark this milestone, இந்த குறிப்பிட்ட இந்த மைல்கல்லை நாம் அடைந்திருக்கிற we are வேளையில் reminded of the inexhaustible river of God's renewal. ஆண்டவருடைய புதுப்பிக்கிற குறையாத மற்றற்ற அன்பை நாம் இங்கே பார்க்கிறோம். Over the years of church has faced many trials and challenges. இந்த கடந்த பல ஆண்டுகளிலே திருச்சபை பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் We சந்தித்திருக்கிறது. have walked through many hardships and difficulties. பல கஷ்டமான கடினமான பாதை வழியாக சபை சென்றிருக்கிறது. The list goes on and on. அது இன்னும் தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. But God tells us to forget the past. கர்த்தர் சொல்லுகிறார், பழையவற்றை மறந்துவிடு. Hallelujah. Hallelujah. But He is saying, I'm going to do a new thing. நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Why are you sitting in that old, past things and lamenting? இன்னும் இறந்த கால நிகழ்வுகளை நினைத்து ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் He சொல்லுகிறார். says, I'm going to do a new thing. நான் புதிய காரியத்தை செய்ய It's போகிறேன். going to spring up for you. உங்களுக்காக அவர் ஊற்றை திறக்க He's saying, போகிறார். I'm making a way in the desert and streams in the wasteland. நான் அவாந்தர வெளியிலே ஆறுகளிலும் வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்க So போகிறேன். though we face trials and challenges, hardships and difficulties in the church or in our lives in our home, நம்முடைய வீடுகளிலோ நம்முடைய திருச்சபையிலோ நம்முடைய வாழ்க்கையிலேயோ நம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது yet God has made a way where there seems to be no way. வழியே இல்லாதது போல தோன்றினாலும் கர்த்தர் வழிகளை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? He makes a way for us. அவர் நமக்காக வழியை உண்டாக்குகிறார். And He has brought us new life. அவர் நமக்கு புதிய ஜீவனை And He தந்திருக்கிறார். has given us new growth in the midst of all these challenges. இந்த எல்லா சவால்கள் நடுவிலும் ஆண்டவர் ஒரு புதிய வளர்ச்சியை கட்டளையிட்டிருக்கிறார். And this is the beauty of being anchored in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டிருப்பதினால் நமக்கு உண்டாகிற பெரிய அழகு இது. Even when we face difficulties, கஷ்டமான சூழ்நிலை நமக்கு இருக்கும் பொழுது கூட we can trust in God's promises. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மீது நாம் நம்பிக்கையாக இருக்க முடியும். Because He is the one who is going to make all things new. ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். So church, let's rejoice and be glad. திருச்சபையை கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். God will continue to be faithful in all our lives and also in the future. நம்முடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தொடர்ந்து உண்மை உள்ளவராக இருப்பார். எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார். He's going to give the rivers of renewal. அவர் நமக்கு புதுப்பிக்கும் ஊற்றை தரப்போகிறார், நதிகளை தரப்போகிறார். Fifthly, we see ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் in Acts, book of Acts chapter 2, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் verse 46. 46ஆம் வசனம். Acts chapter 2, verse 46. அப்போஸ்தலர் 2:46. It says, every day they
continue to meet together in the temple courts. தேவாலயத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரகாரத்திலே அவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டார்கள். They broke bread in their homes and ate together with glad and sincere hearts. அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், ஒரு மனதோடு. Amen. Hallelujah. All these 22 years God has knit us together. இந்த 22 ஆண்டு காலமும் கர்த்தர் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறார். As one accord. ஒரே மக்களாக. When we are in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருக்கும் பொழுது we are one. நாம் ஒன்றாய் இருக்கிறோம். That's why we call Araksha family church. ஆகவேதான் ரட்சா குடும்ப திருச்சபை என்று நாம் அழைக்கிறோம். We have walked together in unity. நாம் ஒற்றுமையோடு கூட நாம் இணைந்து பயணித்திருக்கிறோம். Lifting up our voices in praise and worship. கர்த்தரை ஒன்றாக நாம் ஒரே சத்தத்தோடு கர்த்தரை துதித்து பாடி இருக்கிறோம். So we have to cultivate the same spirit of unity. இதே ஒற்றுமையின் ஆவியை நாம் பேணி காக்க வேண்டும். As we move forward. நாம் முன்னேறி செல்கிற காலத்திலும் this is going to be the house of one accord. ஒரே மக்கள் என்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க போகிறோம். Let's be a house of praise. துதியின் வீடாக இது இருக்கட்டும். Where every member is valued and welcome to contribute their unique gifts for the Lord. ஆண்டவருக்கென்று அவர்களுக்கு இருக்கிற வித்தியாசமான திறமைகளையும் அவர்களுக்கு இருக்கிற வரங்களையும் கர்த்தருக்காக பயன்படுத்துகிற ஒரு இடமாக இது இருக்கட்டும். Sixthly, we see the shepherd's flock. ஆறாவதாக மேய்ப்பனுடைய மந்தையாக இருக்கு. Psalm 23 verse 1 to 3. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. The Lord is my shepherd. தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். See, the Lord has brought us and he has led us to green pastures. கர்த்தர் நம்மை இவ்வளவு தூரம் நடத்தி வந்து பசுமையான தோட்டங்கள் வழியாக கொண்டு சென்றிருக்கிறார். And he has led us along with the river waters. அவர் தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் நம்மை கொண்டு சென்றிருக்கிறார். Giving us rest. Rest means peace. நமக்கு இளைப்பாறுதலை தந்தார். இளைப்பாறுதல் என்றால் சமாதானத்தை கர்த்தர் He is கொடுத்திருக்கிறார். giving us rest in the midst of all difficulties. எல்லா கஷ்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. How many like the church? எத்தனை பேருக்கு சபையை பிடிக்கும்? And I hope I was a okay pastor to you. நான் உங்களுக்கு ஓகே சுமாரான பாஸ்டர் நினைக்கிறேன். Hallelujah. இல்ல சூப்பர் பாஸ்டர். You have been so good to me and for the church. நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கும் திருச்சபைக்கும் நீங்கள் நல்ல மக்களாக இருந்திருக்கிறீர்கள். God has given us many ministries, right? கர்த்தர் நமக்கு பல ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். Sevenfold ministries. 7 நிலை ஊழியங்களை கர்த்தர் One கொடுத்திருக்கிறார். of the difficult ministries is church ministry. அதில் இருக்கிறதே கஷ்டமான ஊழியம் சபை ஊழியம். Because we got to lead the flock. ஏனென்றால் மந்தையை மேய்க்க வேண்டும். Some flock run away. சிலது ஓடிடும். Some flock we have to use the stick. சிலது பெரம்ப காமிச்சா வந்துடும். Yeah. You want to not only here, also the village churches. கிராமப்புறங்களிலும் கூட சரி. It's a lot of hardships. நிறைய கஷ்டங்கள். But it's a joy. God gives us the joy. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு இதை செய்வதற்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். And in all these hardships, God is building our character. இந்த எல்லா கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்கள் குணத்தையும் கட்டுகிறார். He is building our attitude. எங்களுடைய மனப்பான்மையை அவர் சீர் செய்கிறார். Every day we learn something new from the Lord. கிறிஸ்துவிடமிருந்து ஏதோ ஒன்றை நாங்கள் அனுதினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். David says, "The Lord is our shepherd." கர்த்தர் தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். Jesus Christ is a shepherd. இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். And he is a cornerstone of the church. அவர்தான் திருச்சபையினுடைய மூலைக்கல்லாகவும் So இருக்கிறார். let's continue to gather together ஆகவே நாம் தொடர்ந்து ஒன்றாக இணைவோம். in fellowship, ஐக்கியத்தில் இணைவோம். supporting one another. ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில் இணைவோம். Through all our lives, valleys, and rejoicing in each other's victories. மற்றவர்களுடைய வெற்றிகளை நாம் கொண்டாடுவோம். நம்முடைய மதிப்பீடுகளை காத்துக்கொள்வோம். May we always strive to be a church that mirrors the love and compassion of our heavenly இயேசு Father. கிறிஸ்து நம்முடைய பரலோக பிதாவினுடைய மனதுருக்கத்தையும் அன்பையும் எல்லோருக்கும் பிரதிபலிக்கிற ஒரு திருச்சபை மக்களாக நாம் அத்தனை பேரும் இருப்போம். Seventhly, ஏழாவதாக in the book of Deuteronomy, உபாகமம் புத்தகத்தில் chapter 8, 8ஆம் அதிகாரத்தில் verse 2, 2ஆம் it வசனம். says, "Remember how the Lord your God led you all the way in the desert." வனாந்தரத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நடத்தின விதங்களை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். God led you all the way in the desert for 40 years. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கர்த்தர் உங்களை நடத்தவில்லையா? To humble you and to test you in order to know what was in your heart, whether or not you would keep his command. உங்களை சிறுமைப்படுத்தவும் உங்களை தாழ்த்தவும் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவீர்களோ மாட்டீர்களோ என்று உங்களுக்கு உங்கள் இதயத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் அப்படி செய்தார். That's the leading of God. அதுதான் கர்த்தருடைய நடத்துதல். The same way he led our church. அந்த பிரகாரமே கர்த்தர் நம்முடைய திருச்சபையை நடத்தினார். Over the past 22 years, கடந்த 22 ஆண்டுகள் God has led us every step of the way.
ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தரே நம்மை நடத்தி கொண்டு He வந்தார். has humbled us, He has tested us. நம்மை சிறுமைப்படுத்தினார், நம்மை சோதித்தார். Amen. ஆமென். Sometimes I have also personally failed in the ministry. சில நேரத்துல நான் கூட பல நேரத்துல ஊழியத்தில் தோற்று I'm இருக்கிறேன். not saying I'm 100% in a perfect pastor. நான் 100% சரியான ஒரு மேய்ப்பன் என்று சொல்ல I மாட்டேன். have failed. I have ignored the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடாமல் இருந்திருக்கிறேன். But God made me humble. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், தாழ்த்தினார், And He has tested my faith. என் விசுவாசத்தை சோதித்தார். He has chastised me many times. பலமுறை என்னை சிட்சித்திருக்கிறார். And that's how we know He does to His children. அப்படித்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் செய்கிறார். He has led us all these years. இத்தனை ஆண்டுகளும் கர்த்தரே நடத்தினார். He had humbled and tested us, நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை சோதித்தார். revealing the depths of our hearts and teaching us to trust His word. நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை நமக்கே காண்பித்து அவரை நம்பும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Amen. ஹalleluya. And through this testing we have learned many. இந்த சோதனையின் மூலமாக நாம் அவருடைய பாடங்களை கற்றிருக்கிறோம். And our church has grown in the knowledge and understanding நம்முடைய of திருச்சபை the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையினுடைய அறிவையும் அது நமக்கு கற்றுத் தருகிற பாடங்களிலே We வளர்ந்திருக்கிறது. have wonderful teachers and preachers here. இங்க நல்ல போதகர்களும் மேய்ப்பர்களும் நமக்கு Pastor இருக்கிறார்கள். Raja, Brother Hamilton, Brother Ganesh, பாஸ்டர் ராஜா, பிரதர் ஹாமில்டன், பிரதர் கணேஷ் எல்லோரும் Sister இருக்கிறோம். Geeta, Sheila, சகோதரி Aarti. ஷீலா அவர்கள், கீதா அவர்கள் எல்லோரும் இருக்கிறார். All ஆர்த்தி of you are இருக்கிறார்கள். joining us together. நாம் எல்லோரும் ஒன்று சேர்கிறோம். They give the best for the Lord. ஆண்டவருக்கு என்று சிறந்ததை கொடுக்கிறார்கள். We've grown in the word of the Lord. கர்த்தருடைய Hallelujah. வார்த்தையிலே நாம் வளர்ந்திருக்கிறோம். ஹalleluya. In our church, the word of God is very sharper. நம்முடைய திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தை மிக கூர்மையாக வரும். Sharper than a double-edged sword. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை பார்க்கிலும் அது மிகவும் கருக்குள்ளதாக இருக்கும். ஒரே வெட்டு ரெண்டு துண்டு. Amen. ஆமென். கேட்டா கேடு இல்லைன்னா போ. That's what our church stands for. அப்படிதான் நம்முடைய திருச்சபையிலே வார்த்தை இருக்கும். We speak the truth. சத்தியத்தை நாம் பேசுகிறோம். Amen. Amen. So let's remain faithful in studying His word, கர்த்தருடைய வார்த்தை படிப்பதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். allowing it to transform us நம்மை அது மாற்றும்படி அனுமதிப்போம். and equipping us for every good work. சகல நல்கிரியைகளும் செய்யும்படி அது நம்மை உருவாக்கும்படி நாம் To ஒப்புக்கொடுப்போம். equip in good works, and God is teaching us through His word. அவருடைய வார்த்தையின் மூலமாக செய்யும்படி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற எல்லா நற்கிரியைகளையும் நாம் செய்வோம். Not to store up lots of wisdom and knowledge, நிறைய ஞானத்தையும் விவேகத்தையும் தேக்கி வைப்பதற்காக அல்ல, to show it in action. அதை செயல்படுத்தும்படி செயலிலே காண்பிக்கும்படி நாம் To கற்றுக் equip in good கொடுக்கப்பட்டிருக்கிறோம். works. Apostle Paul tells that to Timothy. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடம் சொல்லுகிறார். Amen. ஆமென். And next we see faithful stewards. உண்மையான உக்கிரானக்காரர்களை கொடுத்திருக்கிறார். 1 Corinthians chapter 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். We see Paul tells to the church in Corinth. கொரிந்து திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். Chapter 4 verse 2. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Now it is required that those who have been given a trust must prove faithful. உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். Amen. ஆமென். Bible says if you are faithful in a little thing, வேதம் சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவன் that God will make you rule over. கர்த்தர் அவனை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பார். Amen. Amen. Our call is to be faithful stewards. நம்முடைய அழைப்பு என்ன? உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Trusting one another. ஒருவரில் ஒருவர் நம்பிக்கையா இருக்க Above வேண்டும். everything, trusting the Lord. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். He trusts us, right? அவர் நம்மை நம்புகிறார் அல்லவா? Hallelujah. ஹalleluya. Then we should keep that promise to Him. அந்த அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் பொய்த்து விட பண்ணக்கூடாது. Our call is to be faithful servants of the Lord. கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக இருக்கும்படி நாம் Of அழைக்கப்பட்டிருக்கிறோம். everything that He has entrusted to us. கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளையும் நம்பி கொடுத்தவைகளை, This is not only our finances and resources, ஏதோ கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்த பணமோ நமக்கு இருக்கிற சம்பத்துகளோ மட்டுமல்ல, but also our time and talents and relationships. நம்முடைய நேரம், நம்முடைய திறமை, நம்முடைய உறவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு So கொடுத்திருக்கிறார். let's use God-given gift for the glory of the Lord. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஈவுகளையும் கர்த்தருடைய மகிமைக்காக நாம் And பயன்படுத்துவோம். all these abilities to grow the kingdom of God. எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்தை வளர்த்தெடுப்பதற்காக நாம் பயன்படுத்துவோம். Serve one another ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். and reach out to those who are in need. தேவையில் இருக்கிறவர்களை சென்று சந்தித்து உதவி செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. Also to be intentional about investing our time wisely.
ஞானமாக நம்முடைய நேரத்தை எல்லாம் செலவழிப்பதற்கு நாம் அதற்கு நாட்டம் காட்ட வேண்டும். Using it for the glory of the Lord. தேவ மகிமைப்படுவதற்காக, தேவ நாம Not மகிமைப்படுவதற்காக, just for our own pleasure. நம்முடைய சொந்த சுகபோக மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல. So God wants us to be faithful servants. கர்த்தர் நாம் உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று Not விரும்புகிறார். just pastors only, but you are all. வெறும் மேய்ப்பர்கள் மட்டுமல்ல, நாம் அத்தனை பேரும் அப்படி இருக்க வேண்டும். Amen. ஆமென். And finally we see the shield of faith in Ephesians chapter 6 verse 16. எபேசியர் 6 அதிகாரம் 16 வசனத்தில் விசுவாசம் என்னும் கேடகத்தை பார்க்கிறோம். Shield of faith is a symbol of a readiness to stand firm in our convictions. நாம் எதிலே உறுதிப்பட்டிருக்கிறோமோ அதிலே தைரியமாக நிற்பதற்கு நமக்கு இந்த கேடகம் And தேவைப்படுகிறது. to defend the truth with grace and courage. நாம் தைரியத்தோடும் கிருபையோடும் சத்தியத்தை பாதுகாப்பதற்கு, சத்தியத்திற்காக நிற்பதற்கு உதவி செய்யும். As we face all these trials and challenges, வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கும் let பொழுது us hold on to our faith in God, நாம் கர்த்தருக்குள் நமக்கு இருக்கிற விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். knowing that He will protect and strengthen us. அவர் நம்மை நிச்சயமாக பாதுகாப்பார், பலப்படுத்துவார் என்று சொல்லி நம்பி So இருப்போம். let us hold on to our faith. Hallelujah. விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம். And remain united in it. அவருக்குள்ளே நாம் ஒற்றுமையாக இருப்போம். 1 Peter chapter 3 verse 15. 1 பேதுரு 3 அதிகாரம் 15 வசனம். A church anniversary is yet another reminder of the reality of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மைத்தன்மைக்கு உதாரணமாக நம்முடைய திருச்சபையினுடைய நிறைவு விழா இருக்கிறது. All of us are a testament to Jesus Christ. நாம் அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக, சாட்சி பிரமாணங்களாக இருக்கிறோம். Proving His faithfulness and sustaining power. அவருடைய உண்மைத்தன்மைக்கும் அவருடைய தாங்குகிற குணத்திற்கும் நாம் அத்தனை பேரும் சாட்சிகளாக With இருக்கிறோம். every passing year, ஒவ்வொரு ஆண்டு கடந்து செல்லும் பொழுது we have a chance to share our stories, how God has worked in our lives. கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தார் என்று பிறருக்கு சொல்வதற்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. You're going to see that video very soon. சீக்கிரமாக இப்ப அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். How God has worked in our lives. கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார். So let's continue to be bold in sharing the hope. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதிலே நாம் தைரியம் உள்ளவர்களாக And இருப்போம். hope that God has put in within us. நமக்குள்ளே கர்த்தர் தந்திருக்கிற அந்த நம்பிக்கை. Always be prepared to give an answer for the hope that you have in Him. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை குறித்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு பதிலளிக்கும்படி எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். Christ in you is a hope of glory. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து இயேசுவே உங்கள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. So let's work together. ஆகவே சேர்ந்து வேலை செய்வோம். Be united together. எப்போதும் ஒற்றுமையாக Love இருப்போம். one another. ஒருவரோடு அன்பாய் இருப்போம். Share each with each other our burdens. நம்முடைய பாரங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். Pray for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். We got to lift God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின்படி நாம் வாழ்வோம். As we unite together, நாம் ஒன்றாய் வரும் பொழுது we can build God's kingdom. தேவ ராஜ்யத்தை நம்மால் கட்ட முடியும். Amen. ஆமென். May God bless His word. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.